இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ப்ரப்போர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்னு. அதை ஒன்று பார்த்துக்கணும். அப்படின்னா என்னென்னு, ப்ரப்போர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏ பை பி ப்ரப்போர்ஷன்னா இதானே, ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கூட எழுதலாம், இ பை எஃப்க்கு ஈக்குவல். 2 ரேஷியோஸ் மினிமம், எத்தனை ரேஷியோஸ் வேணாலும் ஈக்குவலாக இருக்கலாம். இது எல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஒரு கேங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கேயை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் இல்லை ப்ரப்போர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவோம், அதனால தான் இதை சொல்கிறேன். A by B is equal to C by D is equal to E by F is equal to K. எல்லா ரேஷியோவுமே ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷனுக்கு ஈக்குவல். அதுதான் கேக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இன்வெர்டெண்டோ. இன்வெர்டெண்டோ என்ன ப்ராப்பர்ட்டினா, இஃப் A is to B is equal to C is to D, then இது எப்படி இன்வர்ஷனாக எழுதலாம், B is to A தலையீழாக மாற்றி D is to Cன்னு எழுதலாம். அதாவது இது வந்து A by B is equal to C by Dனா நம்ம இதை தலைகீழாக எப்படி எழுதலாம், B by A is equal to D by Cன்னு எழுதலாம். If the ratios are equal, then the reciprocals are also equal. Ratio of the reciprocal எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்வெர்டெண்டோ. A is to B, B C is to Dக்கு ஈக்குவல்னா நம்ம எப்படி எழுதலாம், B is to A is equal to D is to Cன்னு எழுதலாம். அதாவது A by B C by Dக்கு ஈக்குவல்னா அதனுடைய ரெசிப்ரோக்கலான B by A வந்து D by Cக்கு ஈக்குவலாக இருக்கும். ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய ரெசிப்ரோக்கலோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இன்வெர்டெண்டோ. இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம் ஆல்டர்னெண்டோ. ஆல்டர்னெண்டோனா என்னென்னா, இஃப் A is to B is equal to C is to D, then A is to C is equal to B is to D. இந்த Bயும் Cயும் இடம் மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஆல்டர்னெண்டோ. A by B C by Dக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோம். இந்த C இங்கே கொண்டு வரலாம், இந்த B இங்கே கொண்டு போகலாமா. அப்போ A by C B by Dக்கு ஈக்குவலாக, இதை தான் ஆல்டர்னெண்டோ அப்படிங்கிறாங்க. A by B C by Dக்கு ஈக்குவல்னா இந்த C இங்கே கொண்டு வரலாம், B இங்கே கொண்டு போகலாம். அப்போ இது என்னவா மாறிடும், A by C B by Dக்கு ஈக்குவலாக மாறிடும். அப்போ A is to C is equal to B is to D. இந்த Bயும் C இடம் மாறிக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்டர்னெண்டோ அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து மூணாவது காம்பனண்டோ. காம்பனண்டோ அப்படின்னா, இஃப் A by B is equal to C by D, then நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கூட்டிக்கணும். A plus B by B is equal to C plus D by D. இதுதான் வந்து காம்பனண்டோ. இஃப் A by B is equal to C by D, A plus B by B is equal to C plus D by D. இது என்ன ரூலு, இது என்ன ப்ராப்பர்ட்டி, காம்பனண்டோ. அதே மாதிரி டிவிடெண்டோன்னு ஒன்று இருக்குது. டிவைடெண்டோவில் என்னென்னா, இஃப் A by B is equal to C by D அப்படின்னு வைங்க. அப்போ இது வந்து கழிக்கிறது. A minus B, then A minus B by B is equal to C minus D by D. சப்ராக்ட் பண்ணி போட்டால் அது டிவைடெண்டோ, ஆட் பண்ணி போட்டால் அது வந்து காம்பனண்டோ. இப்போ இது ரெண்டோட காம்பினேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து காம்பனண்டோ அண்ட் டிவைடெண்டோ. காம்பனண்டோ அண்ட் டிவைடெண்டோ ரெண்டும் சேரும். அதாவது இஃப் A by B is equal to C by D, then A plus B by A minus B
இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி பை சி மைனஸ் டி. இது வந்து காம்பனண்டோ டிவைடண்டோ ப்ராப்பர்ட்டி. இன்வெர்டண்டோ ஆல்டர்னண்டோ காம்பனண்டோ டிவைடண்டோ காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இன்னும் ரெண்டு இருக்குது. அதாவது ஆடண்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆடண்டோனா என்னென்னா, if a by b is equal to c by d is equal to e by f இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, then இந்த a by b is equal to c by d is equal to e by f is equal to மேலே உள்ளதெல்லாம் கூட்டிக்கலாம். a plus c plus e by b plus d plus f. இப்போ எப்படி எத்தனை ரேஷியோ இருந்தாலும் நியூமரேட்டரை பூரா கூட்டிக்கலாம், டினாமினேட்டரையும் கூட்டிக்கலாம். இதுக்கு பேர் ஆடண்டோன்னு பேர். ஏன்னா மேலே ஆட் பண்ணுறோம், கீழே ஆட் பண்ணுறோம். மேலே இருக்க காம்பனண்டோ அந்த டிவைடண்டோலாம் வேற பாருங்கள். இது மேலே மட்டும்தான் a ப்ளஸ் பி, அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணுறோம். இங்கே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே ரெண்டுமே பண்ணுறோம். இது வந்து வித்தியாசம். இது என்னென்னா, எத்தனை ரேஷியோஸ் இருக்கோ அத்தனை ரேஷியோஸோட நியூமரேட்டரையும் கூட்டிக்கிறோம், அத்தனை ரேஷியோஸோட டினாமினேட்டரையும் கூட்டிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. எல்லா ப்ராப்ளமும் இந்த ஆடண்டோ யூஸ் பண்ணி தான் மேஜராக போடுவோம். இதுக்கு பேர் ஆடண்டோ ப்ராப்பர்ட்டின்னு பேர். மேலே உள்ள நியூமரேட்டர் பூரா கூட்டணும், கீழே உள்ள டினாமினேட்டர் பூரா கூட்டணும். இதே மாதிரி சப்ரஹண்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப்ரஹண்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா, இஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு இ பை எஃப் அப்படின்னா, தென் ஈச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு இ பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி மைனஸ் இ பை பி மைனஸ் டி மைனஸ் எஃப். இது வந்து சப்ரஹண்டோ ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒவ்வொரு ரேஷியோவுமே இதுக்கு ஈக்குவல். அதுதான் இதில். அதாவது ஏ பை பி, இங்கே பாருங்கள், ஏ பை பி வந்து ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ பை பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு ஈக்குவல். சி பை டி வந்து ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ பை பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு ஈக்குவல். இ பை எஃப் வந்து ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ பை பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு ஈக்குவல். அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஷியோவுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் போடுவோம் நம்ம. When two ratios are equal, then their reciprocals are equal. This is called என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. This is called, ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரெசிப்ரோக்கல்ஸ் ஈக்குவல். அதாவது ஏ இஸ் டு பி சி இஸ் டு டிக்கு ஈக்குவலாக இருக்கும்போது பி இஸ் டு ஏ டி இஸ் டு சிக்கு ஈக்குவலாக இருக்குது. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டி? இன்வெர்டண்டோ. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? இன்வெர்டண்டோ. இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுறேன் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெண்டு மெத்தடில் போடுவேன், அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்னா, இஃப் ஏ பை 3 இஸ் ஈக்குவல் டு பி பை 4 இஸ் ஈக்குவல் டு சி பை 7, ஷோ தட், இது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை சி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை ரெண்டு மெத்தடில் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் 1. அதாவது ஏ பை 3 இஸ் ஈக்குவல் டு பி பை 4 இஸ் ஈக்குவல் டு சி பை 7, இது 3 ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை சி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மெத்தட் 1 நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன்னா, ஆடண்டோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஏன் ஆடண்டோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது, மேலே உள்ள நியூமரேட்டர் பூரா இங்கே கூட்டியிருக்காங்க. மேலே கூட்டியிருக்காங்களா?
அப்போ ஆடண்டோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7 இஸ் ஈக்குவல் டு ஆடண்டோ ப்ராப்பர்ட்டி படி a + b + c + 7/3 + 4 + 7. அதாவது ஒவ்வொரு ரேஷியோவுமே அதுக்கு ஈக்குவல். a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7 ப்ளஸ் a + b + c பை 4 3 7 7 14 14க்கு ஈக்குவல். 14க்கு ஈக்குவல். இப்போ நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல சின்னு இருக்கா. அப்போ நம்ம ஒவ்வொரு ரேஷியோவுமே இதுக்கு ஈக்குவலுங்கிறதுனால இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சி உள்ளதை மட்டும் நமக்கு தேவையானது சி தான். அதனால இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். c/7 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஒவ்வொரு ரேஷியோவுமே இதுக்கு தானே ஈக்குவல். அதனால நமக்கு கொஸ்டினில் சி இருக்கிறதுனால நம்ம இந்த இதை மட்டும் எடுத்துருக்கோம். இப்படி எடுத்தால் இப்போ 14 இங்கே வந்துடும், சி கீழே வந்துடும். 14/7 இஸ் ஈக்குவல் டு a + b + c/cன்னு வந்துடும். நமக்கு இதை இங்கிட்டு கொண்டாந்து இதை இங்கிட்டு கொண்டாந்து எழுதுங்க, அவ்வளோதான். a + b + c இஸ் ஈக்குவல் டு 14/7. அதாவது a + b + c/c இஸ் ஈக்குவல் டு 2. ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதை கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது ஆடண்டோ மெத்தட். எப்போவுமே மேலே உள்ள நியூமரேட்டர் அப்படி கூட்டி போட்டிருந்தாங்கன்னா ஆடண்டோ மெத்தடு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது இன்னொரு மெத்தடு, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்னொரு மெத்தட். இந்த மெத்தட் மேலே உள்ளது அப்படி கூட்டாமல் ஏதாவது நம்பர் சேர்த்து கூட்டியிருந்தாங்கன்னா அப்போ இந்த மெத்தடு தான் உதவும். அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த சம்முக்கே சொல்லித்தரேன். நீங்கள் இந்த சம்மை ஆடண்டோ மெத்தட்லேயே போடலாம். மெத்தட் 2 கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், அந்த மெத்தட் அதை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அதாவது என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க? a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7. இது எல்லாம் எதுக்கு ஈக்குவல்? கேங்கிற கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஒவ்வொரு ரேஷியோவும் அந்த கேக்கு ஈக்குவல். a/3 கேக்கு ஈக்குவல், b/4 கேக்கு ஈக்குவல், c/7 கேக்கு ஈக்குவல். இதுலேருந்து a என்னது? 3k, b என்னது? 4k, c என்னது? 7k. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? அதில் உள்ள எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a + b + c, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அதான் எல்ஹெச்எஸ். a + b + c எடுத்துக்குவோம். a என்னது? நம்ம கண்டுபிடிச்சபடி 3k, b என்னது? 4k, c என்னது? 7k பை c என்னது? 7k. அப்போ 4k + 3k எல்லாமே லைக் டேர்ம்ஸ். அப்படி இல்லைன்னா கேயை காமனாக எடுத்துடணும். 3லையும் கேயை காமனாக எடுத்துட்டா 3 + 4 + 7 பை 7k. இந்த கேயும் அடிபட்டுரும். 4 3 7 7 14/7 இஸ் ஈக்குவல் டு 2. RHS வந்துருச்சா? 2 தானே RHS ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பர். அல்லது இதை கூட்டுங்க. 4 3 7k, 7 7 14k, 14k/7k. அப்போ கேயும் அடிபட்டு 14/7 என்ன? 2. இப்படியும் போடலாம், அல்லது இப்படி கேயை காமனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் போடலாம். மொத்தத்தில் ஆன்சர் என்ன? 2. RHS வந்துருச்சா? இப்படி a + b + c/c, ஏக்கு 3k, பிக்கு 4k, சிக்கு 7k சப்ஸ்டியூட் பண்ணி 4k + 3k 7k, 7k + 7k 14k/7k, கேயும் அடிபட்டு 7 2 14. இப்படியும் நீங்கள் போடலாம். அல்லது கேயை காமனாக எடுத்துகிட்டு 3லையும் கே இருக்கிறதுனால கேயை வெளியில் எடுத்துகிட்டு 3 + 4 + 7/7k, இந்த கேயும் அடிபட்டுரும். 14/7 = 2 = RHS. மொத்தத்தில் a + b + c/c இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், நீங்கள் அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஹென்ஸ் ப்ரூவ். முக்கால்வாசி மேலே நியூமரேட்டர் அப்படி கூட்டியிருந்தாங்கன்னா ஆடண்டோ மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ராப்ளம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் போடுவோம். given alpha by q minus r is equal to beta by r minus p is equal to gamma by p minus q. இதான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் தட்
alpha plus beta plus gamma is equal to 0 and p alpha plus q beta plus r gamma is equal to 0. இப்படி ரெண்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை சப்டிவிஷன் எடுத்துக்கோம். ப்ரூவ் வந்து டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை கூட்டியிருக்காங்களா, அப்போ ஆடண்டோ மெத்தடை நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம இப்போ ஆடண்டோ மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஆடண்டோ மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆல்ஃபா பை கியூ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆர் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காமா பை பி மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு மேலே உள்ளதெல்லாம் கூட்டுங்க. மேலே உள்ளதை கூட்டுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை கீழே உள்ளதை கூட்டுங்க கியூ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தா ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை 0ன்னு கிடைக்கிது. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 0 அப்படின்னு கிடைக்கும். 0வால் டிவைட் பண்ண 0. இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா நம்ம எந்த மெத்தடில் போடலாம்? இது வந்து ஏதாவது ஒரு ரேஷியோவுக்கு இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். காமா பை பி மைனஸ் கியூன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பி மைனஸ் கியூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 0ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து 0. இப்படி கொண்டு வரலாம். இல்லை இந்த மெத்தட் தெரியலை எனக்கு, நான் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு? ஆல்ஃபா பை கியூ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆர் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காமா பை பி மைனஸ் கியூ. இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனுக்கு ஈக்குவல். அதாவது ஆல்ஃபா பை கியூ மைனஸ் ஆர் கேக்கு ஈக்குவல், பீட்டா பை ஆர் மைனஸ் பி வந்து கேக்கு ஈக்குவல், காமா பை பி மைனஸ் கியூ வந்து கேக்கு ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ மைனஸ் ஆர், பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆர் மைனஸ் பி, காமா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி மைனஸ் கியூ. இதுலேருந்து ஆல்ஃபா வந்து கேக்யூ மைனஸ் கேஆர், பீட்டா வந்து கேஆர் மைனஸ் கேபி, காமா வந்து கேபி மைனஸ் கேக்யூ. கேக்கு ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் உள்ளே பெருக்கி இதுதான் ஆல்ஃபாவோட மதிப்பு, இது பீட்டாவோட மதிப்பு, இது காமாவோட மதிப்பு. இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ கேக்யூ மைனஸ் கேஆர் ப்ளஸ் கேஆர் மைனஸ் கேபி ப்ளஸ் கேபி மைனஸ் கேக்யூ எல்லாம் கேன்சல் ஆகிரும். கேக்யூ கேக்யூ கேபி மைனஸ் கேபி கேஆர் எல்லாம் கேன்சல் ஆகி 0 கிடச்சிடும். இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். இந்த சமம் வந்து இந்த மெத்தட்லேயே போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா கீழே வந்து 0 வர்றதுனால, இல்லைன்னா இதில் வந்து ஆடண்டோ மெத்தடில் போடும்போது உங்களுக்கு கீழே 0 வந்திருக்கு. அதனால் ஒரு ரேஷியோ, ஏதாவது ஒரு ரேஷியோ எடுத்து ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து போடுங்க. ஏன்னா கீழே எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால் நீங்கள் அதை போடாதீங்க. இது ஏதாவது ஒரு